இந்த கோவிலுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி தயார் பண்ணிக்கணும் அப்படின்னா, வெளியே போயிருந்தாலோ, வெளியே போயிட்டு வந்தாலோ, எங்க போயிருந்தாலும் தயவு செஞ்சு அழகா பூரணமா தலைக்கு குளிச்சுக்கோங்க. தலைக்கு குளிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வயிறு காலியா இருக்கிறது இம்பார்ட்டன்ட். வயிறு ரொம்ப ஃபுல்லா இருந்ததுன்னா என்ன ஆகும்னா, நம்மளோட எனர்ஜியானது அந்த வயிறுல செரிமான சக்திக்காக தானே உடலானது பாடுபட்டுட்டு இருக்கும். கீழ் நோக்கி செயல்பட ஆரம்பிக்கும். மேல் நோக்கி வரக்கூடிய இந்த எனர்ஜியை தாங்கிக்கிறதுக்கு உண்டான ப்ரொவிஷன் அதுக்கு இருக்காது, நம்ம உடலுக்கு இருக்காது. ஸோ அது இருக்கணும். கோயிலுக்கு போகும்போது இந்த கண்டாநாதம் கேட்குற அளவு மனசுல ஒரு அமைதி எடுத்துட்டு போகலாம். மனசு அமைதியா இருக்கிறதோட மாத்திரம் இல்லாம உங்களுடைய பிரார்த்தனைகளை தெளிவா யோசிச்சுட்டு போங்க. அதே மாதிரி மனமானது ஏதாவது ஒரு நிலைப்பாட்டுல நின்று ஒரு வரத்தை கேட்டு வாங்கிக்கக்கூடிய ஒரே ஒரு தெளிவான வரம். நீங்க வரமே இல்லாம கோவிலுக்கு போகணுங்கிறது நியாயம்தான். ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்துற இடம் எங்கன்னு பாத்தீங்கன்னா கோவிலா தான் இருக்க முடியும். எந்த ஒரு அம்மனா இருக்கட்டும், பெருமாளா இருக்கட்டும், சிவனா இருக்கட்டும், முருகனா இருக்கட்டும், பிள்ளையாரா இருக்கட்டும், ஐயா எங்களுடைய இந்த வேண்டுதலை நிறைவேற்றி கொடு அப்படின்னு கேட்டுட்டு தான் நம்ம போறோம். அப்ப அப்படி ஒரு வேண்டுதலை மனசுல தெளிவா நினைச்சுக்கோங்க. இது ஒண்ணு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எல்லாம் தாண்டி நம்ம யார் கூட எப்படி கூட்டிட்டு போறோமோ அவங்களோட அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சதுலேருந்து பேசக்கூடாது.